காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கினாலும் அந்த சீட் யாருக்கு போக வேண்டும் என்பதை திமுக தான் முடிவு செய்தது என காங்கிரஸில் பேசப்படுகிறது. ராகுல் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க விரும்பினார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக உள்ள பவன் கேரா, மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் மீனாட்சி நடராஜன் ஆகியோர் ராகுல் பட்டியலில் இருந்தனர். கடந்த முறையே பவன் கேராவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கவில்லை. என் தவம் சரியில்லையோ என சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவர். எனவே இந்த முறை நிச்சயம் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்தார். தமிழகத்திலிருந்து இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்க ராகுல் விரும்பினார். ஆனால் திமுக தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாம். தமிழகத்தில் இருந்து ஒரு வட மாநிலத்தவருக்கு சீட் கொடுத்தால் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பயன்படுத்தும். மேலும் திராவிட கொள்கைக்கு இது எதிரானது. அதனால் பவன் கேராவுக்கு தமிழகத்திலிருந்து சீட்டு கொடுக்க கூடாது என திமுக தலைமை கராராக சொல்லிவிட்டதாம். சரி, பவன் வேண்டாம், மீனாட்சி நடராஜன் தமிழர் தானே, அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறோம் என ராகுல் தரப்பில் சொல்லப்பட்டதாம். அதற்கும் திராவிட மாடல் எதிர்ப்பு தெரிவித்ததாம். அவர் தமிழாக இருந்தாலும் வசிப்பது வட மாநிலத்தில், அதனால் வேறு ஒருவருக்கு கொடுங்கள் என எதிர்ப்பு தெரிவித்து மீனாட்சிக்கும் தடை போட்டதாம் திமுக தலைமை. இதனால் திமுக தலைமை மீது ராகுல் கடும் வெறுப்பில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் கிறிஸ்டோபர் திலக்கிற்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு கிடைத்தது. இவரும் ராகுலுக்கு நெருக்கம். தவிர இந்த வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிமுக்கு காங்கிரஸ் செயலராக பணியாற்றுகிறார்.